ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேசன் அவர் எழுதின தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புத்தகத்தில் இருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் தான் நம்ம எடுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர் பங்கு பற்றியும் நிறையவே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அந்த புக்கு படித்தா என்னென்னலாம் மார்க் பண்ணுவீங்களோ அதை மட்டும் பர்டிகுலராக எடுத்து இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லாம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாக்டர் செம்பகராமன். இவர் ப்ரோ இந்தியா என்ற பேரில் பத்திரிக்கை ஒன்று நடத்தியிருக்காரு. இவர் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள் ஃபுல்லாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அப்போது இருந்த சோவியத் யூனியனோட லெனின் அவர்களை சந்தித்து அவரோட ஆதரவையும் பெற்றிருக்காரு. சரி, லெனின் மட்டும்தான் பார்த்தா ஜெர்மனிய பிரதமர் கெய்சரோட மிகுந்த நம்பிக்கை பாத்திரமானவர். பெர்லினில் இந்த முகாமில் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் இவர் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் முதன் உலகப் போரில் ஜெர்மனியை துணை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியை இந்தியாவிலேருந்து அகற்றணும் அப்படின்னு முற்பட்டவர். ஜெர்மனியோட துணை கொண்டு பிரிட்டிஷோட ஆட்சியை இந்தியாவிலேருந்து அகற்ற வேணும் அப்படின்னு முற்பட்டவர். நம்ம இந்தியாவிலேருந்து இன்னொருத்தரும் ஜெர்மனியோட உதவியை நாடியிருப்பார். அவர் யாருன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். செண்பகராஜன், எம்டன் செண்பகராஜன். ஏன் இவர் எம்டன் அழைக்கப்படுறார் அப்படின்னா, எம்டன்கிற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து சென்னை ஹைகோர்ட் உயர்நீதிமன்றத்தை குறி வச்சு குண்டு வீசுகிறாரு. அதனால தான் இவர் எம்டன் செண்பகராமன் அப்படின்னு இன்றைக்கும் அழைக்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான டேட்டா என்னென்னா, ஆப்கான் தலைநகரமான காபூலில் தற்காலிக இந்திய குடியரசு ஒன்று நிறுவி அந்த அமைச்சரவையில் அயல்நாட்டு அமைச்சராகவும் பதவியேற்றிருக்காரு. இவ்வளோ தான் அந்த புக்கில் எம்டன் செண்பகராமன் பற்றின டேட்டா இருக்குது. அந்த புக்கில் இருக்கிறதுல ஒரு பெரிய டேட்டா நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். வாங்க போகலாம். இந்திய தேசிய காங்கிரஸுக்கு முன்னாடி இருந்த பிரம்ம ஞான சபை 1884 டிசம்பர் சென்னை அடையாற்றில் பிரம்ம ஞான சபையோட ஆண்டு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு அப்புறம் ரகுநாதராவ் அப்படிங்கிற ஒரு வீட்டில் எல்லா நாட்டோட, நம்ம இந்தியாவோட எல்லா பகுதியில் இருக்க பிரதிநிதிகளும் இணைஞ்சு ஒரு அமைப்பை நிறுவனம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தோன்றது தான் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் தோன்றுச்சு. இப்போது அதோட முதல் மாநாடு டிசம்பர் 28, 1885 முதல் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் புக்கில் இருக்க டேட்டா படி முதல் மாநாட்டின் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 21 பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள், 16 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அந்த 16 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தாச்சாரியார், வீர ராகவாச்சாரியார், பி ரெங்கையா நாயுடு, சுவாமிநாத ஐயர், வெங்கட சுப்பராய பந்தலு, கேசவ பிள்ளை, சிங்காரவேலு, ரங்கராச்சாரியார், அதல் சபாபதி முதலியார், பால் பீட்டர், சாமிநாத ஐயர், நரசிம்மலு, வெங்கட சுப்பராயலு மற்றும் கேசவ பிள்ளை. இவங்க தான் அந்த 16 பேர் கலந்துருக்காங்க முதல் மாநாட்டில். அடுத்து அந்த முதல் மாநாட்டில் பார்வையாளராக யார் இருந்தாங்க சென்னை மாகாணத்துலேருந்து பார்த்தோம்னா, சென்னை ட்ரேசியன் சங்கத்தின் தலைவர் TS ஒயிட் அவரும், சென்னை கலெக்டர் புக்கில் இருக்குது ரகுநாத ஐயர் அவரும், ஆற்காட்டு பேராசிரியர் K சுந்தரராமனும், திருவள்ளூர்லேருந்து TN ஐயர், இவங்களாம் வந்து பார்வையாளராக அங்கே கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல் மாநாட்டில் WC பானர்ஜி தலைமை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட பேரை வழிமொழிஞ்சு மாநாட்டோட முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் வந்து எஸ் சுப்பிரமணிய ஐயர். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இது அவருக்கு ஒரு பெருமையாக கருதப்படுது. எஸ் சுப்பிரமணிய ஐயர் முன்னாடி கென்சில் வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் ஒரே மாதிரி வரும். ரெண்டாவது மாநாடு 1886 டிசம்பர் கொல்கத்தாவில் நடக்குது. அதில் 47 பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் ரெண்டாவது மாநாட்டில். ஓகே, 47 பிரதிநிதிகள் சென்னையிலேருந்து கலந்துக்கிட்டாங்க. அடுத்து மூணாவது மாநாடு நம்ம சென்னையில் 1887 டிசம்பரில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் இருக்க மங்கீஸ் தோட்டத்தில் பக்ருதீன் தியாப்ஜி அவர் தலைமையில் மூணாவது மாநாடு நடக்குது. இதில் 362 பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க சென்னை மாகாணத்திலேருந்து. பிரதிநிதிகள் மட்டுமான்னு கேட்டால் சில சங்கங்கள் சபைகள்லாம் சேர்ந்துச்சு. சென்னை பட்டதாரி சங்கம், சென்னை மாகாண சபை, திருவல்லிக்கேணி இலக்கிய சங்கம், தென்னிந்திய வர்த்தக கம்பெனி, சென்னை மெட்டல் கம்பெனி, அஞ்சுமான் முப்த இஸ்லாம், புரசவாக்கம் இந்து நிதி, சாரணர் முன்னேற்ற கழகம், இந்த அமைப்பில் இருந்தெல்லாம் பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து புக்கில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் எடுத்து போட்டிருக்கேன். மூணாவது மாநாடு சென்னையில் நடக்கிறதுனால இதில் இருக்க டேட்டாவில் நமக்கு முக்கியமான ஒன்று, இந்த மாநாட்டில் ராஜா சர் டி மாதவராவ் அவர் தான் வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறாரு. வரவேற்பு குழு தலைவர் மாதவராவ், ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவர் மாதவராவ்.
மாநாட்டோட வரவேற்பு குழு செயலர் மற்றும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமான மு. விஜயராகவாச்சாரி எழுதிய காங்கிரஸ் வினாவிடை என்ற சிறுநூல் ரொம்ப மலிவு விலைக்கு விற்று அதில் வந்த காசை வச்சு தான் இந்த மாநாட்டை நடத்தியிருக்காங்க. இது அந்த மாநாட்டுக்கான ஒரு பெரிய பெருமையாக பார்க்கப்படுது. ஏன்னா அது மக்கள் காசில் நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் மூக்கனாச்சாரி அப்படிங்கிறவர் தமிழில் பேசி பாராட்டையும் பெற்றிருக்காரு. ராவ் சாஹிப் மூக்கனாச்சாரி தமிழில் பேசியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, பார்த்துக்கங்க. அப்போ இருந்த கவர்னர் கன்னிமரா சென்னை மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்களை கூப்பிட்டுலாம் சிறப்பு விருந்து அளிச்சிருக்காரு. நான் நமக்கு தெரிஞ்ச டேட்டாலாம் விட்டுருப்பேன், தெரியாத டேட்டா மட்டும் தான் எடுத்து போட்டிருப்பேன். சென்னை ஜனசங்கம் இது 1908 ஜனவரி 11 அப்போ நிறுவப்படுது. திலகரோட விருப்பத்தின் பேரில் தான் தமிழ்நாட்டோட தலைவர்கள் இதை ஆரம்பிக்கிறாங்க. திருவல்லிக்கேணியில் இருக்க கங்கை கொண்டான் மண்டபத்தில் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. இதோட தலைவர் யாருன்னா வ.உ. சிதம்பரனார் அவரும். நிர்வாக குழு உறுப்பினர் யார் பார்த்தோம்னா மண்டயம் எஸ். சீனிவாச்சாரியார், சி.எஸ். ஆர்யா, வெங்கட்ரமண ராவ். இது 3 முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. அடுத்து சுப்பிரமணிய சிவா, இவரை பற்றின டேட்டா என்ன இருக்குது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா புக்கில் சுப்பிரமணிய சிவா அவரோட புனைப்பெயர் சுதந்திரானந்தா. இவர் தாமிரபரணியில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் பேசுகிறார். எதுக்கு அப்படின்னா பிபின் சந்திரபால் விடுதலை நாளை கொண்டாடுறதுக்காக பேசுகிறதுக்காக 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க. தடையை மீறி கொண்டாடப்பட்டது. அதனால் திருச்சியில் ஃபஸ்ட்டு அடைக்கப்படுறாரு. ஆனால் தொழுநோய் காரணமாக சேலம் சிறைக்கு மாற்றப்படுறாரு. திருச்சி டு சேலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் பற்றி என்ன இருக்குது முக்கியமான டேட்டா அப்படின்னா வங்கப்பிரிவினை இருக்குல்ல, வங்கப்பிரிவினை எதிர்த்து ஃபஸ்ட்டு இவரோட எந்த நூலில் எழுதுறாரு அப்படின்னா சுதேசமித்திரனில் தான் எழுதுறாரு. 1904 பத்திரிகையில். இதோட துணை ஆசிரியர் பாரதியார் தான். இது மூலயமா தான் தன்னோட அரசியல் பயணத்தை பாரதியார் தொடங்குறாரு. இவரோட இன்னொரு டேட்டா வ.உ.சி. ஐயா வாங்கின எஸ்.எஸ். காளியா மற்றும் எஸ்.எஸ். லாவோ அந்த 2 கப்பல் இருக்குல்ல, அதை பற்றி பாரத தேவி பெற்றெடுத்த 2 தவ புதல்வர்கள் என வர்ணிச்சிருப்பார். அந்த தகவல் இல்லை, தவ புதல்வர்கள் என வர்ணிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாரதியோட இந்தியா பத்திரிக்கை தான் தீவிரவாத கட்சியினரோட போர் முரசாக இருந்துச்சு. எந்த பத்திரிக்கை அப்படின்னு கேட்டால் பாரதியாரோட இந்தியா பத்திரிக்கை தான் தீவிரவாதிகளின் போர் முரசு, தீவிரவாத கட்சிகளின் போர் முரசாக இருந்தது இந்தியா பத்திரிகை. முக்கியமான ஒன்று. அடுத்து பாரதியார் பிபின் சந்திரபாலரை ஆந்திரா சென்று சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சென்னை அழைச்சி வராரு 1907 மே மாதத்தில். 1907 சூரத் மாநாட்டில் நடக்கிற மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஒரு அமளி நடக்கும். அந்த அமளியில் தீவிரவாதிகளுக்கும் மிதவாதிகளுக்கும் நிறைய வாக்குவாதம் போகும். அதை பற்றி சுதந்திர யாத்திரை என்ற நூலையும் வெளியிட்டிருக்காரு பாரதியார். அது மட்டும் இல்லாமல் திலகரோட புதிய கட்சிகளின் கோட்பாடு என்ற ஆங்கில சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தவரும் பாரதியார் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி, இவரை பற்றின டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா இவர் பாரத் மாதா சங்கத்தை 1910 ஏப்ரல் 10 அப்போ ஆரம்பிக்கிறாரு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க ஆங்கில அதிகாரிகளை கொன்று சுயராஜ்யம் பெறுவதே இதோட நோக்கம். அந்த நோக்கத்துப்படி தான் ராபர்ட் ஆஷா வாஞ்சிநாதன் மணியாச்சியில் கொண்டு இருப்பார். நீலகண்ட பிரம்மச்சாரி புதுவை, அதாவது புதுச்சேரி, பாண்டிச்சேரியில் சூரியோதயம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி ஆஷ் கொலை வழக்கில் ஒரு பார்ட்டாக இருக்கமோ இவருக்கு 7 வருஷம் சிறை தண்டனை கொடுப்பாங்க. ஆனாலும் 2 வருஷம் சிறையில் இருந்ததுக்கப்புறம் பெல்லாரி சிறையிலேருந்து 1916 எஸ்கேப் ஆகிறாரு. இருந்தாலும் 2 நாளில் தர்மாவரம் புகைவண்டி நிலையத்தில் பிடிபடுறாரு. அதனால் தப்பிச்சதுனால மேலும் 6 மாதம் சிறை தண்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டாக மாறிடுறாரு. அடுத்து வாவேசு ஐயர் பாரிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்காக லண்டன் போகிறாரு. அங்கே போனால் இந்திய விடுதி அப்படிங்கிற ஒரு விடுதியில் தங்கி அவங்களோட சேர்ந்து இவரும் பயங்கரவாதியாக ஆகிறாரு, லண்டனில் ஆகிறாரு. இந்திய விடுதியில் தங்கி இருந்த இவர் அங்கே இருந்த பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்காக திட்டமிட்டிருக்காரு. ஸோ இந்திய விடுதி தான் இவர் வாழ்க்கையை மாற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1908 இந்திய விடுதியில் மதன்லால் திங்கரா அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு இந்திய பயங்கரவாதி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றாரு. அந்த பிரிட்டிஷ் அதிகாரியோட பேர் கர்ஷன் வாலி. இதனால் இங்கிலாந்தில் இருந்த தன்னோட பாசறையை பாரிஸுக்கு மாற்றிட்டு எல்லாம் போகிறாங்க. இந்த டேட்டா மட்டும் இல்லாமல் சில முக்கியமான இன்னும் சில டேட்டாலாம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன்.
ஒட்டப்பிடாரத்தில் பிறந்த மாடசாமி இவர் தான் வ.உ. சிதம்பரனார் அவரோட வலதுக்கரம். வ.உ.சியோட ரைட் ஹேண்டு மாடசாமி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பின்னால் வாஞ்சிநாதன் அவரோட சேர்ந்து ஆஷை கொல்ல போவார். இவரும் தான் போவார் மாடசாமி. வாஞ்சிநாதன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் மாடசாமி எங்கே போவார்னு தெரியாது, தலைமறைவாயிருவார். அடுத்த முக்கியமான டேட்டா, விஜயராகவாச்சாரி மற்றும் சீனிவாச ஐயங்கார் இவங்க 2 பேருமே கவுகாத்தி மாநாட்டில் தலைமை தாங்கியிருப்பாங்க. சிபி விஜயராகவாச்சாரி அவங்க 1920லையும் சீனிவாச ஐயங்கார் அவங்க 1926லையும் முக்கியமான தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தலைமை தாங்கிய மாநாடுகள் இது. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்துவும் சுதேசிமித்திரனும் தமிழ்நாட்டின் கருத்தை பிரதிபலித்தது. இந்துவும் சுதேசிமித்திரனும் தான் தமிழ்நாட்டோட கருத்தை பிரதிபலித்தது. அது மட்டும் இல்லாமல் ஜி.கே. கோகுலோட ரைட் ஹேண்டர் பார்த்தோம்னா சீனிவாச சாஸ்திரி. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதியாக இருந்தவர். ரவுலட் சட்டம் நடக்குது. அந்த ரவுலட் சட்டம் நடக்கும் பொழுது சீனிவாச சாஸ்திரி ஒதுங்கியே தான் நிற்பார். அதனால தான் காந்தி தமிழ்நாட்டில் இருக்க தீவிரவாதிகளை நாடுவார் அப்படின்னு டேவிட் அர்னால்டு அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. டேவிட் அர்னால்டு ரவுலட் சட்டத்தையும் சீனிவாச சாஸ்திரி பற்றி சொல்லியிருக்காரு. நீ மிதவாதினா நான் தீவிரவாதி அப்படின்ட்டு வரவர் தான் சேலம் விஜயராகவாச்சாரி. இவர் தமிழ்நாட்டு தீவிரவாதிகளின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். இவரோட பாசறையில் தான் சி. ராஜகோபாலாச்சாரி பயிற்சி எடுக்கிறாரு. அடுத்து, தென்னாட்டின் பூனா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னாட்டின் பூனா அழைக்கப்படுவது சேலம். தென்னாட்டின் பூனா சேலம். அடுத்த ஒரு டேட்டா, 1907 சூரத் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டுக்கு நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளை திரட்டி வர சொல்லி வ.உ. சிதம்பரனாருக்கு அரவிந்த் கோஷ் தந்தி அனுப்புவார். அரவிந்த் கோஷ் தான் தந்தி அனுப்புவார். முக்கியமான ஒன்று, யாருன்னு கேட்டால் அரவிந்த் கோஷ். அப்போது வ.உ.சி என்ன பண்ணுவார் அப்படின்னா, சுப்பிரமணிய பாரதியாரோடனும் சீனிவாச்சாரியார் மண்டையம் சீனிவாச்சாரியார் அவரோடய கலந்து பேசி எல்லாத்தையும் சூரத் மாநாட்டுக்கு கூட்டு போவார் தீவிரவாதிகளை. அந்த மாநாட்டில் ஒரு அமளி நடக்கும், முன்னாடி பார்த்துட்டோம். அந்த அமளியும் போது திலகரை காக்கிறதுக்காக எல்லாம் ஒன்று கூடுவாங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போது பாரதி எழுதின ஒரு வரி தான் இது. தமக்கு எத்தனை அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் என்று அசையாது நின்ற இந்த சென்னை பிரதிநிதிகளின் தீரத்தன்மையை எண்ணும்போது உடல் புல்லரித்து மகிழ்ந்தது அப்படின்னு எழுதியிருக்காரு பாரதியார். தமிழ்நாட்டு வரலாறு புக்கிலேருந்து முக்கியமான பாயிண்ட் எடுத்ததுனால இவ்வளோ ஷார்ட் டைமில் முடிச்சிட்டேன் தலைவர்களை பற்றி மட்டும். இன்னொரு வீடியோவில் மீதி இருக்க எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்காக ஒரு மோட்டிவேட்டுக்காக எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு நோட்ஸாக கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.